அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக இப்போ போன அந்த மகளிர் தின வாழ்த்து வீடியோல 2026 திமுகவை அகற்றுவோம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். ஸ்டாலின் ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ட்டு. சோ ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற அந்த ஃபோல்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா விஜய் போறார் அப்படிங்கிற போது அப்ப அந்த ஓட்டமும் வந்து விஜய்க்கு போகும் அப்படின்னா அப்ப அது வந்து பிரதான கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலவீனம் தானே? இல்லையே. இப்போ கடந்த ஒரு சட்டப்பேரவை தேர்தல், ஒரு மக்களவை தேர்தல், சில இடைத்தேர்தல்கள், சில உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எங்கே போச்சு அப்படிங்கிற போது சிதறி பிரிஞ்சு தான் போயிருக்கு. அதிமுகவுக்கே கிடைக்கல, பிஜேபிக்கே கிடைக்கல. பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துருக்கு, பிஜேபி ஆன் இட்ஸ் ஓன் வளர்ந்துருக்கு. இப்படி அந்த சிதறி எங்கேயோ போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த மாதிரியான வாக்குகள் சில பேர் அப்ஸ்ட்ரெயின் ஓட்டு போடாமல் வந்திருக்காங்க. ஒரு சில பேர் வேறு வழியே இல்லை திமுகவுக்கே போடுவோன்னு அதிமுக ஆதரவாளர்கள் போட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் இப்போ அதெல்லாம் கன்சாலிடேட் ஆகும். அதில் வந்து ஒரு கணிசமான இப்போ அதிமுக கிடைக்க வேண்டிய அளவுக்கு கிடைக்கும். அதிமுக மேலே இன்னும் முழுமையான அந்த எடப்பாடி தலைமையில் அந்த கட்சி இன்னும் தேர்தல் வழக்குகள் சட்டபூர்வமான விஷயங்கள் வெற்றி பெற்றிருக்கு, இன்று வரை வெற்றி பெற்றிருக்காரு தவிர இயக்க ரீதியில் அவர் எந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது ஏன்னா தொடர்ந்து வெற்றி கிடைக்காதனால சொல்கிறோம். அப்போ அதை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் போகுமா அல்லது தாவேகா பக்கம் போகுமான்னு தெரியாது. ஆனால் எப்படி நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் ஆளுங்கட்சிக்கு போக வேண்டிய வாக்குகளையும் கணிசமாக தாவேகா பெறக்கூடும். எதிர்கட்சியில் அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளில் அதுவும் ஓரளவு கன்சாலிடேட்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது தாவேகாவுக்கு.